Hey guys, this is me Cubing. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Rescramble event பத்தி பார்க்க போறோம். Rescramble eventனா என்னன்னா ஒரு scrambled cube இருக்கும் and ஒரு solved cube இருக்கும். இப்போ இந்த scrambled cubeல பாத்தீங்கன்னா different patterns இருக்கும் ஒவ்வொரு சைடு. இந்த சைடு இருக்கிற மாதிரி இந்த சைடு இருக்காது. சோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் and இந்த unscrambled cube ஓட பேட்டர்னை அப்படியே இந்த solved cubeல replicate பண்ணும். அதுதான் இந்த ஈவென்ட்டோடைய டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரீஸ்கிராம்பிள் பண்றதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னா நம்ம நார்மலா பிகினர் மெத்தட் சால்வ் பண்ற மாதிரி பண்ணலாம். CFOP யூஸ் பண்ணலாம், OP மெத்தட் அதாவது ஓல்ட் போக்மேன் மெத்தட், பிளைண்ட்ஃபோல்டட்கான 3 ஸ்டைல் மெத்தட், இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எது யூஸ் பண்ணாலும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அது வந்து ஒருத்தருடைய லுக்கட் அண்ட் அவங்களுடைய ஸ்பீடை பொறுத்து அவங்களுடைய டைமிங்ஸ் டிஃபர் ஆகும். அண்ட் இதெல்லாம் ஒரு ஈவெண்டா, இதை எங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு WCA ஈவெண்ட்லாம் இல்ல, ரெட்புல்லுடைய வேர்ல்ட் கப்ல இது ஒரு ஈவெண்டா வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ரீஸ்கிராம்பிள் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்ட போறேன். ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்ல ஒரு வாக் த்ரூ சால்வ் மாதிரி கூட இருக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ரீஸ்கிராம்பிளை CFOP மாதிரி பண்ணுவேன். பட் வந்து என்னன்னா CFOP மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து என்னன்னா பிகினர் மெத்தடில் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவேன். லைக் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒயிட் சென்டரில் இந்த 4 இடத்துல எந்தெந்த எட்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த எட்ஜஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் சென்டர் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட் எட்ஜ் இருக்குது. ஸோ க்ரீன் சென்டர் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட் எட்ஜை நான் கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் இங்கே ரெட் அண்ட் ஒயிட் கிட்ட எந்த எட்ஜ் வரணும்னா ப்ளூ அண்ட் எல்லோ எட்ஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே இன்செர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கிற இடத்துல க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இன்செர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ராஸை முடிச்சிட்டோம். இந்த 4 எட்ஜஸை சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ என்னன்னா இந்த 4 கார்னர்ஸை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே என்னன்னா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஒயிட் இந்த கார்னர் வரணும். அது ஆல்ரெடி இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இங்கே இருக்குது. அண்ட் எல்லோ வந்து பாட்டம் கலர், ஸோ அதை வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் அண்ட் எல்லோ இங்கே இருக்குது. ரெட் வந்து பாட்டம் கலர், ஸோ அதை இங்கே மேட்ச் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ப்ளூ அண்ட் ஒயிட் அது இங்கே இருக்குது. ஓகே, இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் அப்படியே ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் இந்த லேயருக்கான பேட்டர்ன்ஸையும் மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆப்வியஸ்லி இந்த மிடில் லேயரை சால்வ் பண்ணணும். இங்கே ஆரஞ்ச் அண்ட் க்ரீனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் எட்ஜ் வரணும். ரெட் அண்ட் க்ரீன் எட்ஜ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ ரெட் வந்து இங்கே தான் வரணும். இதை நான் இன்செர்ட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனுக்கு இருக்கிற இடத்துல ப்ளூ அண்ட் ரெட் வரணும். அதையே கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் இங்கே வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே மாட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த எட்ஜை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். க்ரீன் அண்ட் எல்லோ இங்கே வரணும். ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒயிட் அண்ட் க்ரீன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போது பெரிய டாஸ்க் என்னன்னா லாஸ்ட் லேயர் தான். இதை வந்து பிகினர் மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தோணும். அதுவே CFOPல OLL அண்ட் PLL பண்ணுற மாதிரி பண்ணால் இன்னும் லாங் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து நம்ம என்னென்னா நார்மலாக பிகினர் மெத்தடில் எப்படி இந்த 2 லேயரை பண்ணணும் அதே மாதிரி இந்த லேயரையும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா எத்தனை கலர்ஸ் உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். லைக் 2 ஆரஞ்சு இங்கே இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு எட்ஜ் எதுவும் இல்லை. அண்ட் இங்கே ஒரு ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இங்கே 2 ப்ளூ அண்ட் ஒரு ரெட் இருக்குது. அப்போது இந்த 2 ப்ளூவில் ஏதாவது ஒரு ப்ளூவை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஒரு ப்ளூ கரெக்டாக இருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இந்த சைடு இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ சைடில் இருக்குது. ஸோ வந்து இதை ஃப்ளிப் பண்ணணும். அண்ட் அதே சமயத்தில் இந்த எட்ஜை நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சைடில் வந்துடும், ஆரஞ்சு மேலே வந்துடும். ஸோ என்னென்னா இது 2 மேலே வச்சுக்கிட்டு நான் அது 2த்தையும் ஃப்ளிப் பண்ணால் இல்லை, தப்பாக வருது. ஓ, ஆக்சுவலி என்னன்னா
ஃப்ளிப் ஆக வேண்டிய எட்ஜஸை வந்து இங்கே கீழே வச்சுக்கணும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நமக்கு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் எட்ஜ், ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ், இது 4மே ஃப்ளிப் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜஸும் கரெக்டாக அதோடைய ஸ்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து இங்கே வரும். ஓகே, அண்டு ஆரஞ்ச் அண்டு ப்ளூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அண்ட் இது ரெண்டும் வந்து ஸ்வாப் ஆகணும். ஸோ என்னென்னா இதை இங்கே வச்சுட்டு ஒரு சூன் பண்ணும். சூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆரஞ்ச் ப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 எட்ஜஸும் கரெக்டாக சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா கார்னர்ஸ் வந்து அதோடைய இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் அதோடைய இடத்துல இருக்குது அண்ட் மீதி 3மே அதோடைய இடத்துல இல்லை. ஸோ வந்து ஒரு அல்காரிதம் பண்ணுவோம். ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் அதே இடத்துல இருக்குது அண்ட் இந்த கார்னரும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, இந்த 4 கார்னர்ஸும் அதோடைய இடத்துல இருக்குது. இப்போ என்னென்னா எல்லாத்தையும் பெர்மிட் பண்ணணும் இந்த சென்ஸ் கரெக்டாக இந்த ஓரியன்டேஷனுக்கு கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சால்வ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தை மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ பண்ணிடலாம். ஓகே, ரெட் வந்துடுச்சு. ஓகே, ரீஸ்கிராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன், ஆரஞ்ச், ப்ளூ, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, ஆரஞ்ச், ரெட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ளூ, ஒயிட், க்ரீன், ஆரஞ்ச், எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட், ஆரஞ்ச், ஒயிட், ரெட், ஒயிட், க்ரீன், எல்லோ, ப்ளூ, ரெட், ப்ளூ, ரெட், எல்லோ, ரெட், எல்லோ, க்ரீன், ஒயிட், ஒயிட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ, எல்லோ, க்ரீன், ஒயிட், ப்ளூ, ஆரஞ்ச், ரெட், எல்லோ, ஒயிட், ஆரஞ்ச், ரெட், க்ரீன், ஒயிட், க்ரீன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் மேட்ச் பண்ணிட்டேன். இப்படி தான் நான் வந்து என்னென்னா இந்த ரீஸ்கிராம்பிள் ஈவெண்ட்டை ட்ரை பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்னென்னா பிகினர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போ வந்து CFOPக்கு ட்ரான்சிஷன் ஆகிட்டேன். CFOPக்கு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். மேபி இந்த ஈவெண்ட் அந்தளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.